சரி தம்பி, சம்பவம் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு மட்டும் தெளிவா என்கிட்ட சொல்லுங்க. அப்பதான் நாங்க என்ன ஏதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அந்த பொண்ணு கூட கடைசி வரைக்கும் இருந்தது யாரு? இவன் தான் சார். ஏன் அதை சார் சொல்ல மாட்டாரா? சார், உங்க ஒய்ஃபை தானே காணோம், அப்ப நீங்க தானே பதில் சொல்லணும். எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. உங்க ஒய்ஃபை பத்தி கேட்டா அவர் எதுக்கு சொல்லணும்? சார், போலீஸ்ன்னு பாக்குறேன். அவர் என்னோட அண்ணன். அவர் அந்த மாதிரிலாம் நடந்துக்கவே மாட்டாரு. எந்த மாதிரின்னு சொல்ல வரீங்க? சார், நாங்களே எங்க வீட்டு பொண்ணை காணான்னு வந்திருக்கோம். நீங்க என்னடானா எங்களை அக்யூஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்றீங்க. தம்பி, நாங்க மேல இடத்துல என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு தானே நான் அப்பவே சொன்னேன், இங்கெல்லாம் வந்தா ஒரு வேலைக்கும் ஆகாதுன்னு. பேசாம ஜீவாவை நம்மளே தேடி கண்டுபிடிச்சிருக்கலாம். டேய், கொஞ்சம் பொறுமையாயிருடா. என்ன சொல்றாரு? இன்னமேட்டு நம்மளே தப்பிக்க முடியாது, நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்றாரோ? சார், நீங்களும் அவன் சொல்ற மாதிரி தான் நடந்துக்கிறீங்க. இப்ப என்னதான் சார் உங்க பிரச்சனை? பணம் கொடுக்கணுமா? இந்த மாதிரி கேஸை கரெக்டா டீல் பண்ணணும்னா நான் பணம் கொடுக்கணுமா? சொல்லுங்க, எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொல்லுங்க, நாங்க அதை கரெக்டா கொடுத்துறோம். நான் ரொம்ப நேர்மையான மனுஷன். ஆமா ஆமா, நேர்மையான மனுஷனா என்ன ஏதுங்கிறத நேர்மையா விசாரிக்கணும். தம்பி, நீ கோவப்படுறதெல்லாம் நியாயம்தான். ஆனா நான் போலீஸ் பாரு, எல்லாத்தையும் நம்பிட முடியாதுல்ல. வரவங்க எல்லாம் முன்னைய மாதிரி தான் நடந்துப்பாங்க. கடைசியா யார் அந்த அக்யூஸ்ட்னு பார்த்தா புருஷனா தான் இருப்பான். அதனாலதான் இந்த கேஸ்ல நான் உன்னைய பிடிக்கிறேன். நீங்க நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க சார். ஆனா நீங்க பிடிச்சிருக்க ஆளு தான் தப்பு. இங்க பாருங்க சார், எனக்கு என் ஜீவா தான் முக்கியம். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. என் ஜீவாவை சீக்கிரமா கண்டுபிடிச்சு என்கிட்ட ஒப்படைங்க சார். எப்ப காண போனா? முந்தானேத்து சார். ஒரு நாள் ஏன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சார், நாங்க ஒரு நாள் தேடிக்கிட்டு இருந்தோம். கிடைச்சிருவா அப்படின்னு தான் பார்த்தோம். ஆனா கிடைக்கல. அதனாலதான் இப்ப கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கோம். உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? எப்பயில இருந்து காணோம்? நேத்து காலையில 5:30 மணில இருந்து காணோம் சார். அவங்க நைட்டு உங்க கூட தான் இருந்திருக்காங்க. ஆமா சார். நைட்டு எதுவும் உங்க கூட சண்டை போட்டாங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். நல்ல பாசமா தான் பேசினா. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு மேலதான் டவுட் வருது. என்னது? ஒருவேளை உங்க ஒய்ஃப் நீங்க கருப்பா இருக்கீங்கன்னு நினைச்சுக்கிட்டு வேற ஒரு செவத்த பையனா பார்த்துட்டு தள்ளிட்டு போயிடுச்சோ? சார், என்ன சார் நீங்க? தம்பி, நாட்டுல நடக்கிறதான் தம்பி நான் சொல்றேன். என் ஒய்ஃப் அப்படிலாம் இல்ல. நீங்க அப்படி சொல்றீங்க சார். ஒருவேளை நீங்க பிசினஸ் சொல்லிட்டு நீங்க உங்க ஒய்ஃபை கவனிக்காம விட்டுருக்கலாம். அவங்களுக்கான தேவைகளை நீங்க கொடுக்காம இருந்திருக்கலாம். அதனால அவங்க வேற ஆம்பளைய பார்த்து போயிருக்கலாம். சார், போலீஸ்ன்னு பாக்குறேன். என்னடா என்னையவே எடுத்து பேசுறியா நீ? ஒரு பொண்டாட்டிய ஒழுங்கா வச்சுக்க துப்பு இல்ல வந்துட்டான் என்னைய அடக்கிறதுக்கு. இங்க பாருங்க சார், நான் மரியாதை தெரிஞ்ச பையன். தேவையில்லாம என்னையவோ என் ஒய்ஃபையோ தப்பா பேசுனீங்க, அவ்வளவுதான். இங்க நடக்கிறதே வேற. என்னடா என்னையவே மிரட்டுறியா? உன்னை தூக்கி உள்ளார வைக்கிறேன் பாரு, அப்பதான் உனக்கு புத்தி வரும். சார் சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க. அவன் என்னையவே இந்த கேள்வி கேட்கறான், இந்த முறை முறைக்கிறான். தான் பொண்டாட்டிய மட்டும் எப்படி ஒழுங்கா வச்சிருப்பான்? சார், கோவப்படாதீங்க. நீங்க கேட்ட கேள்வி அந்த மாதிரி. ஓஹோ, 2 பேர் கூட்டு கலவானீங்களோ? சார், என்னதான் சார் உங்க பிரச்சனை? நான் தான் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன்னு சொல்றேன்ல. ஏன் மினிஸ்டர் பெரிய அதிகாரிகளோட கேஸை மட்டும் தான் நீங்க எடுப்பீங்களோ? நாங்க எங்க வீட்டு பொண்ணை காணான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். நீங்க இந்த மாதிரி தகராறு பண்றீங்க. நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க சிபிஐக்கு மாத்த வேண்டியதா இருக்கும் சார். ஓ, தாராளமா மாத்திக்கோங்களே. யாரு வேணான்னு சொன்னா எங்க சுத்தி போனாலும் என்கிட்ட தான் வரணும். அப்ப சொல்லுவேன், இந்த ஆளுதான் அவன் பொண்டாட்டியை கொண்டு போனோன்னு. சார், நானும் கண்ட்ரோலா நின்றுகிட்டு இருக்கேன். நீங்க அளவுக்கு மீறி பேசுறீங்க. என்ன என்னையவே கேரக்டர் அசசினேஷன் பண்றியா? நான் நினைச்சா உன்னை எல்லா கேஸ்லயும் போட்டு உள்ளார தள்ள முடியும் தெரியுமா? இங்க பாருங்க சார், எனக்கும் எல்லாரையும் தெரியும். அண்ணே கம்ப்ளைண்ட் பண்ண கொடுக்கலாம் வாடான்னு கூப்பிட்டதுனாலதான் நான் வந்தேன். இல்லைன்னா என் ஜீவாவை எனக்கு தேடி கண்டுபிடிச்சிருக்க எனக்கு தெரியும். அப்புறம் என்ன, போய் எங்க புதைச்சியோ அங்கே தோண்டி எடு. சார், நீ ஏன் உன் பொண்டாட்டிய கொண்டு புதைச்சுட்டு என்கிட்ட வந்து நல்ல வேஷம் போட்டு நடிக்கிறியா? இங்க பாருடா, யாரும் என்னை இந்த அளவுக்கு மோசமா பேசினதில்ல. நீ ஒரு ஆளுதான் நீ இந்த அளவுக்கு மோசமா பேசியிருக்க. நான் சும்மா விடுறேன். இதுக்கு மேல ஏதாவது ஒண்ணு பேசுன இங்க நடக்கிறதே வேற. சார் சார், கொஞ்சம் அமைதியா இருங்க சார். நீ என்ன இந்த ஆள் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க? எனக்கு டிஎஸ்பி வரைக்கும் ஆள் தெரியும். நீ வா, நம்ம கிளம்புவோம். போங்கடா போங்க. எங்க போனாலும் இந்த ராமமூர்த்தி கிட்ட தான் வந்தாகணும். மேடம் தான் கால் பண்றாங்க. சொல்லுங்க மேடம். என்ன ராம், நான் சொன்ன மாதிரி எங்க வீட்டு பசங்க வந்தாங்களா? வந்தாங்க மேடம். நீங்க சொன்ன மாதிரியே பேசி அனுப்பிட்டேன். ஆனாலும் ஒரு பிரச்சனை மேடம். என்ன பிரச்சனை? அவங்க ஐஜியை பார்க்க போறாங்களாம். ஐஜி தானே, அவரையும் எனக்கு நல்லா தெரியும். ஓகே மேடம். மேடம், அப்புறம் எனக்கு புரியுது. உனக்கு சேர வேண்டிய பணம் கரெக்டா உன் அக்கௌண்ட்ல டிரான்சாக்ஷன் ஆயிடும். ரொம்ப நன்றி மேடம். நன்றி மேடம். இருக்கட்டும் மேடம், இது மாதிரி ஏதாவது தொடர்ந்து வேலை இருந்தா கண்டிப்பா கொடுங்க.
சரி. ஓகே மேடம், நான் வச்சிடுறேன். ஓகே. ராஜா, என்னைய மீறி கல்யாணம் பண்ண, ஆனா கடவுளா உன்னையும் ஜீவாவையும் பிரிச்சுட்டான். இந்த சான்ஸை நான் விடுவேனா? கண்டிப்பா என்னமே உன் பொண்டாட்டி, அதாவது ஜீவா, உன்னை வந்து சேரவே மாட்டா. அந்த அளவுக்கு நான் அவளை பரலோகமே அனுப்பிடுவேன். நீ எங்க தேடினாலும் அவ உனக்கு கிடைக்கவே மாட்டாடா. அங்க சுத்தி இங்க சுத்தி வீட்டுக்கு தானே வரணும். அப்ப பாத்துக்கிறேன் உன்னைய. கூட்டு பொரியல் எல்லாம் வாசனை நல்லா தூக்குதே. என்ன? இல்லடி, கூட்டு பொரியலை தான் சொல்றேன். நான் ஒன்றும் ஒன்னைய கேட்கல. இப்ப எதுக்கு பல்ல பல்ல கட்டுறீங்க? ஓ, அவரையா? ஒன்றும் இல்லை. என்னன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? இல்லை, இதெல்லாம் கனவுல தான் நடக்கும்னு நினைச்சேன். இப்போ நிஜத்துலேயே நடக்குது. என்ன நிஜத்துல நடக்குது? உன் பக்கத்தில் அதுவும் மாப்பிள்ளை கோலத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி விருந்து சாப்பிட்றது தான். அவனை நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? இருடா, உனக்கு ஆப்பு வைக்கிறேன். என்ன, யாரும் சாப்பாட்டுல கை வைக்கிற மாதிரியே தெரியலையே. நம்மளுக்கு வேற பசிக்குது. சட்டுப்பட்டுன்னு ஆரம்பிச்சாதானே நம்மளும் சாப்பிட முடியும். இவங்க கையை வைக்காம நம்ம கையை வச்சா அது நம்மளுக்கு அசிங்கமா போயிருமே. கீதா, ஏன் இன்னும் சாப்பிடாம சோத்தையே வெறிக்க வைக்க பாக்குற? எடுத்து சாப்பிடு. எனக்கு சாப்பிட தெரியும், வேலையை பாரு. ஆனே, நீங்களாவது சாப்பிடுங்களேன். இல்லை, கீதா சாப்பிடாம நான் எப்படி சாப்பிட்றது? சுத்தம். சென்சி, அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம், நீயும் நானும் சேர்ந்து சாப்பிடுவோமா? அது எப்படி? அவங்க சாப்பிடாம நம்ம கையை வைக்கக்கூடாதுரி. இது என்ன வம்பா இருக்கு? எம்பிட்டு வெரைட்டியா செஞ்சு கொண்டு வந்து சோத்தை போட்டுவிட்டு கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு சாப்பிடாதுன்னா ஒரு மனுஷியால எப்படி சாப்பிடாம இருக்கிறது? சே, இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கல்யாண சாப்பாடு கூட சாப்பிட முடியல. ஏங்கிதா, என்ன? இல்ல, ஐயர் வந்து மந்திரம் ஓதுனாதான் இதை சாப்பிடணும்னு இருக்கா என்ன? நான் இருக்கிற கடுப்புக்கு இவ வேற டார்ச்சர் தாங்க முடியல. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அப்போ சாப்பிட வேண்டியதானே, எதுக்கு சோறை வேஸ்ட் பண்ணுறீங்க? இங்கே பாரு, உனக்கு தெரியும்ல இந்த மாதிரி சோறுலாம் கிடைக்காம எத்தனை பேர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மீறி நம்மளுக்கு சோறு கிடச்சிருக்கு. இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா இப்படி நீங்கள் ஏதாவது சாப்பிட்டா தானே நாங்களும் சாப்பிட முடியும். ஒரு ரிசப்ஷனுக்கு எதுக்கு வந்தேன்னா நல்லா சோறு சாப்பிடலாம் தான். ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்டு எனக்கே வயிறெல்லாம் வெந்து கிடக்கு. ஏன்டி என்னை இப்படி சோதிக்கிற? இப்போ என்ன, உனக்கு சாப்பிடணும் அவ்வளோதானே? இதோ சாப்பிட்றேன். இப்போ நீ சாப்பிட்டுட்டியா? இப்போதான் எனக்கு ஒரே சந்தோஷம். இன்னமேட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பேன். அண்ணே, நீங்களும் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, நீங்களும் சாப்பிடுங்க. ஆ, சரிம்மா. நல்லா இருக்குல்ல கீதா சாப்பாடு? நல்லா இருக்கும் தானே சொன்னேன். இவ எதுக்கு நீ வெறிக்க பார்க்கறா? என்ன? இல்லடி. இதோ பாருங்க. சரி, சாப்பாடு நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன். ஏதாவது ஒன்று சொல்லலாம்ல? நல்லா இருக்கு, போதுமா? பேசாம சாப்பிடுங்க. ஆ, சரி கீதா. இவளுக்கு என்ன ஆச்சு? ஒரு நேரம் நல்லா இருக்கா, ஒரு நேரம் உம்முன்னு இருக்கா. இவளை புரிஞ்சுக்கவே முடியலையே. இவளை புரிஞ்சுக்கிறதுக்கு தனியாக கோர்ஸ் படிக்கணும் போல. எங்க அந்த போட்டோகிராஃபரை காணா? வந்து 2 பேத்துக்கிட்டையும் ஊட்டி விட சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவ பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. போட்டோகிராஃபரை எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டு? அவ ஃப்ரெண்டு தான் இருக்கால, அவளே எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிருவா. எங்க இந்த சத்தம் வருது? அண்ணே, நீங்களா? என்னது? நானும் கீதாவும் ஊட்டிக்கணும். என்னது பூட்டிக்கணுமா? ஐயோ, மறமண்டேன். சாப்பாடு. ஓ, சாப்பாடை பத்தி கேக்குறீங்களா? சாப்பாடு அடித்தூள். நீங்களும் சாப்பிடுங்க. இப்ப என்ன சொல்லிட்டோம்னா அண்ணன் மூஞ்சி இப்படி மாறுது? சாப்பாடு நல்லா இருக்குன்னு தானே சொன்னோம். எல்லாம் எனக்கு தேவைதான். இவளும் பாரு, மூணா மூஞ்சி மாதிரி உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கா. ஏதாவது ஊட்டி விடணும்னு நினைக்கிறாளா? ச்சே, இந்த போட்டோகிராஃபர் வேற எங்க போனான்னு தெரியல. என்னவா இருக்கும்? கண்டுபிடிச்சிட்டேன். நந்தினியா கொக்கா? அண்ணே. என்னம்மா? நான் கண்டுபிடிச்சிட்டேனே. அண்ணே, நீங்க கீதா கூட்டி விடுங்க, கீதா உங்களுக்கு கூட்டி விடணும். அதானே நீங்க சொல்ல வந்தது? அச்சோ, இவ வேற பாக்குறாளே. இல்லம்மா, நல்லா சாப்பிடுன்னு சொல்ல வந்தேன். அவனே நடிக்கிற நீ, உனக்கு ஊட்டி விடணுமா? ஊட்டி மட்டும் விட சொல்லட்டும், அப்புறம் இருக்காத்தான் உங்களுக்கு. ஓ, அப்படியா? பொதுவா கல்யாணத்துல தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் இருக்கும். உங்களுக்கு கல்யாணம் தான் ஒழுங்கா நடக்கல, அதனால ரிசப்ஷன்லயாவது 2 பேர் ஊட்டிக்கோங்களே. இல்லம்மா, என் கீதாவுக்கு பிடிக்காததை நான் சத்தியமா பண்ண மாட்டேன். கீதாவுக்கு இந்த மாதிரி பண்றதெல்லாம் பிடிக்குமே. இல்ல, பரவாயில்லம்மா, இருக்கட்டும். இப்ப என்ன உங்களுக்கு?
சாப்பாடு ஊட்டி விடணும் அவ்வளோதானே? ஆமாம்மா, நடத்திட்டா போச்சு. எனது இரவு அவள் கூந்தலில், எனது பகல்கள் அவள் பார்வையில், காலம் எல்லாம் அவள் காதலில், கனவு கலையவில்லை கண்களில், இதயம் துடிக்கவில்லை ஆசையில், வாழ்வும் தாழ்வும் அவள் வார்த்தையில், கண்ணுக்குள் இமையாக இருக்கின்றாள், நெஞ்சுக்குள் இசையாக தொடுக்கின்றாள், நாளைக்கு நான் காண வருவாளோ? அடி பாவி, இவளுக்கு எங்கிருந்து கிடைச்சது இது? மவனே, உனக்கு ஊட்டி விடணுமா நினைக்கிற? தான் ஊட்டுறேன். இந்தாங்க, சாப்பிடுங்க. ஆத்தி, பச்சை மிளகா வச்சு ஊத்துறாளே. நீ பச்சை மிளகாவை வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கீதா. ஏன் இப்படி பண்றேன்னு தெரியல. ஆனா நீ எனக்காக விஷத்தை கொடுத்தாலும் நான் அதை சாப்பிடுவேன். இந்தாங்கத்தா, சாப்பிடுங்க. இதை சாப்பிட்றேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆத்தி, பச்சை மிளகாவை தின்னுட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாரு இந்த மனுஷன். உண்மையாலுமே இவன் கிரேட்டு தான். என்ன பச்சை மிளகாவை சாப்பிட்டுட்டும் இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காரு? ஒருவேளை உரைக்காத மிளகாய வச்சு கொடுத்துட்டேனோ? இப்ப என்னோட டர்ன். இந்த கீதா, உனக்கு பிடிச்ச காஜு கத்லி. மனுஷனா இவன் தான் என் மனுஷன். என்ன மன்னிச்சிருங்க அத்தா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன். ஆனால் நீங்கள் நான் பண்ணதுக்கு பழி வாங்காம ஸ்வீட்டை எடுத்து எனக்கு விட்றீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? எனக்கு ஒன்றும் புரியலை. எதனால நான் உங்களை ஹர்ட் பண்ணுறேன்? சத்தியமாக எனக்கு தெரியலத்தா, என்ன மன்னிச்சிருங்க. எதனால நீ இப்படி பண்றேன்னு எனக்கு தெரியல கீதா. ஆனா நீ தாண்டி என் உசுரு. எப்பவுமே நீ எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் நான் உனக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்காக நீ இவ்வளோ மாறி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நாள் என்னோட காதலையை நீ புரிஞ்சுப்ப. அந்த நாள் வர வரைக்கும் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன்டி. உசுரே நீதானே, நீதானே, நிழலாவும் கூடதானே, எதுவும் வேணாமே, வேணாமே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ரிசப்ஷனை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இன்னைக்கு கடையில் கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதனால தான் வீடியோவை சீக்கிரமா முடிக்க வேண்டியதா போச்சு. நாளைக்கு வீடியோவை கொஞ்சம் லென்த்தா போடுறேன். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் எங்களை பற்றி ஏதாவது குறை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பாய். பாய்.